முக்கிய அறிவிப்பு. வருகின்ற 14, 15, 16 இந்த 3 நாளும் நமக்கு வந்து ஆனந்த யோக நிலையத்துல அடிப்படை யோகா பயிற்சி எடுத்தவங்க எடுக்காதவங்க எல்லாருமே கத்துக்கிற மாதிரியான வேதாத்திரி மகரிஷியோட பயிற்சிகளோட சேர்ந்து இன்னும் பல நுட்பங்கள், தியானங்கள், பயிற்சிகள் எல்லாத்தையும் ஒன்று பண்ணி ஒரு 3 நாள் பயிற்சியை நம்ம வந்து நடத்துறோம். அடிப்படை ஆனந்த யோக பயிற்சியை. இதுக்கு வந்து 13 வயசுக்கு மேல இருக்கிற யாரு வேணா கலந்துக்கலாம். ஆண்கள், பெண்கள் யாரு வேணா கலந்துக்கலாம். இந்த வாய்ப்பை நீங்க எல்லாருக்குமே சொல்லி பயன்படுத்த வைக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ முக்கியமா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இப்போ நாம இந்த பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதனோட மேன்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. இப்ப இந்த பயிற்சி உலகம் முழுக்க பரவலான்னு நினைக்கிறோம். ஓகே. அதுக்கு நம்ம பங்கு என்ன? சரிங்களா? இப்ப ஆன்லைன்ல நம்ம கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுவும் நல்லதுதான். பட் நேரடியா வந்து எடுக்கிறப்ப இன்னும் நிறைய அவங்களுக்கு அனுபவங்கள் அதிகமா கிடைக்கும். தீட்சை நேரடியா நம்ம கொடுக்க போறோம். இன்னும் நிறைய பிராக்டிசஸ் எல்லாம் டைரக்டா கொடுக்கறத நம்ம நேரடியா அதுல கொடுப்போம். சரிங்களா? அது வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். நீங்க வர்றதுனால நிச்சயமா வாங்க. உங்களுக்கும் ஒரு எக்ஸலண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா இங்க நல்ல இயற்கையான ஒரு சூழல், இயற்கையான ஒரு உணவு, இது எல்லாமே வர்றப்போ ஒரு 3 நாள் நீங்க வேற ஒரு உலகத்தில் இருக்கிறது போல ஒரு உணர்வை நீங்க ஃபீல் பண்ண முடியும். அதனால நீங்க பயிற்சி எடுத்தவங்களும் வரலாம், எடுக்காதவங்களும் வரலாம். சரிங்களா? ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த பிராக்டிஸ் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் 2வது வெள்ளிக்கிழமை தான் கவனம். 2வது வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த பிராக்டிஸ் வந்து நம்ம ஆனந்த யோக நிலையத்தில் நடக்கும். அது நமக்கு இப்போ அகாமடேஷன் வந்து ஒரு 70 பேர் தான் அதிகபட்சம் பண்ணலாம். 50ல இருந்து அதிகபட்சம் 70 பேர் பண்ணலாம். 100 பேருக்காக திட்டமிட்டோம். பட் அவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்தா இடம் ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. ஒரு 50ல இருந்து 70 பேர் வரைக்கும் பண்ணலாம். அதனால யார் ஃபர்ஸ்ட் புக் பண்றாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இது பிராக்டிஸ் வந்து நாங்க ஃப்ரீயா தான் நடத்துறோம். அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எல்லா பயிற்சியுமே இலவசமா கொடுக்கணுங்கிறத நம்ம திட்டம். பட் 3 நாள் அங்க வந்து தங்கறதுக்கு அதற்கான கரண்ட் செலவு, உணவு, இன்னும் மற்ற அதிகப்படியான செலவுகளுக்கு 3 நாளுக்கும் சேர்த்து ஒரு 1000 ரூபாய் வந்து நன்கொடையா வச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ அதையும் நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம். 3 நாள் நம்ம ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட சேர்த்து ஒரு 1000 ரூபாய் நம்ம வாங்கி இந்த பிராக்டிஸை வந்து நம்ம தெளிவா நடத்துறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமா அதை நல்லா நீங்க பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தயவு செஞ்சு அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக் இருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட டிபியில ரெகுலரா இந்த ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து வைங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன்ல சொல்லுங்க. அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இங்க வந்து தங்கி அவங்க பயிற்சி எடுத்துக்க முடியும். சரிங்களா? வாய்ப்பை நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுதான் நம்ம குருவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு சர்வீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம். சரிங்களா? இப்போ மொபைல் இருக்கு. அதை சரியா யூஸ் பண்ணி புண்ணியத்தை பெருக்கிற ஒரு விஷயமா நாம் அதையும் மாற்றிக்கணும். சரிங்களா? ஓகே. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. நிறைவு பண்ணி நன்றி. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. வாழ்க